Motorola அவங்களோட G சீரிஸ்ல இப்போ புதுசா G77 Power அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ரெகுலர் மோட்டோலா G சீரிஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.72 இன்ச்சஸ்க்கான ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இன்னுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி பேனல் அப்படிங்கிறது ஓகேவாக தான் தெரியுது. அண்ட் இப்போ இருக்க ரேம் காம்பனன்ட்ஸ் ப்ரைஸும் அதிகமாக இருக்கனால இது ஓகே தான். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் டச் சாம்பிளிங் ரேட்டும் உங்களுக்கு 120 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் 391 பிக்சல்ஸ் பெர் இன்ச், ஓரளவுக்கு நல்லா ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1050 nits வரைக்கும் போகும். ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6400 சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஸோட பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் தெரியாமல் இந்த ஃபோனை வாங்கிட்டு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த ப்ராஸோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவலோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் எல்லா விதமான ஆப்ஸ் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ரெகுலராக டே டு டே யூசேஜில் ஒரு 4-5 ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை கேஷுவலாக தான் யூஸ் பண்ணுவீங்க, மல்டி டாஸ்கிங் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசர் அது ஓகேவாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஹெவி கேம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், ஒரே நேரத்தில் 2-3 ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த ப்ராசர் அதுக்கு செட் ஆகாது. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசரை சூஸ் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB வரைக்கும் LPDDR4X ரேம் ஆப்ஷனும் 120GBக்கான UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர், இங்கே சோனியோட லிட்டியா 600 சீரியஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சார் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுவே ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7000 mAhக்கான பேட்டரி, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 வாட்ஸ்க்கான வயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 8.89 mm திக்னஸ் அண்ட் வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 215 grams. அண்ட் அடிஷனலாக இந்த ஃபோன் டியூரபிலிட்டிக்காக எங்கள் IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இது ஒரு எல்சிடி பேனல் அப்படிங்கிறனால ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு ஃபோனோட பவர் பட்டனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே மோட்டோரோலோட ஓன் யூஐயான ஹலோ யூஐ இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. மோட்டோரோலா இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த வருஷத்துக்கும் வெறும் 1 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட் கிடைக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் 2 கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 25,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னல் கேஷ்பேக்காக 2000 rupees ஆஃபர் இருக்குது. கூடவே எக்ஸ்சேஞ்ச் போனஸும் உங்களுக்கு 2000 rupees இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது இப்போதைக்கு. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 4GB RAM தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகேவாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜூலை 13th ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் சரி மோட்டோரோலா வெப்சைட் மூலமாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.